Hi students, welcome to Mechanics of Solids class. First unit complete பண்ணிட்டோம். இன்னைக்கான கிளாஸ்ல செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Shear force and bending moment. அதில் சாப்டர் 2.1 loads and beams. அதாவது ஃபர்ஸ்ட்ல லோட்ஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ், டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ், அதுக்கான இன்ட்ரோடக்ஷன்ஸை ஃபர்ஸ்ட்ல பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்ல டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ். டைப்ஸ் ஆஃப் லோட்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சியல் லோடு. மெம்பரினுடைய ஆக்சிஸ் சொல்லக்கூடியது எப்போவுமே லாஞ்சிடியூட்னல் ஆக்சிஸ், அதனுடைய நீள வாக்கில் இருக்கக்கூடிய மையக்கோடு தான் அதனுடைய ஆக்சிஸ். அந்த ஆக்சிஸ் வழியாக லோடு அப்ளை ஆனால் தட் இஸ் ஆக்சியல் லோடு. அது கம்ப்ரெசிவ் லோடாக இருக்கலாம் அல்லது டென்சைல் லோடாக இருக்கலாம். லோடானது அவே ஃப்ரம் த மெம்பராக இருந்தால் அது டென்சைல் லோட். அந்த கேஸில் இந்த மெம்பர் வந்து எலாங்கேட் ஆகும். சப்போஸ் அது கம்ப்ரெசிவ் லோடாக இருந்தால், அதாவது டுவர்ட்ஸ் த மெம்பர்ஸ் இருந்தால் அந்த மெம்பர் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். That's load acting along the longitudinal axis is called axial load. In this there are two loads, that is tensile load and compressive load. Second one is transverse load. அதாவது மெம்பரினுடைய ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் லோட் அப்ளை ஆனால் தட் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் லோட்ஸ். லோட் ஆக்டிங் பெர்பெண்டிகுலர் டு த லாஞ்சிடியூடனல் ஆக்சிஸ். இப்போ ஹரிசாண்டலாக அந்த மெம்பர் இருக்குது, லோடானது வெர்டிக்கலாக இருக்குது. therefore டிரான்ஸ்வர்ஸ் லோட் அப்ளை பண்ணும்போது அந்த மெம்பர் வந்து பெண்ட் ஆகும், அதாவது மெம்பர் ஆனது வளையும். தட் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் லோட் காசஸ் த மெம்பர் டு பெண்ட். தேர்ட் ஒன் இஸ் கான்சன்ட்ரேட்டட் லோட் ஆர் பாயிண்ட் லோட். அதாவது ஒரு மெம்பர் அல்லது பீம் வரைஞ்சிருக்கும், அதில் சப்போர்ட்ஸ் இருக்குது, லோடு வந்து எக்ஸாக்டாக ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆனால் தட் இஸ் பாயிண்ட் லோட். இப்போ லோட் இஸ் ஆக்டிங் எக்ஸாக்ட்லி அட் அ பாயிண்ட் இன் த பீம், இட் இஸ் கால்ட் as பாயிண்ட் லோட். Then fourth one is uniformly distributed load. It is also denoted as UDL. அதை UDLன்னு டினோட் பண்ணிக்கலாம். மெம்பர் அதாவது பீம் வரைஞ்சிருக்கும், அந்த பீமில் முழுமையாக அல்லது பகுதி அளவு லோட் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆனால் அந்த லோடு வந்து யூடிஎல் அல்லது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். A load which is spread over the entire length or part of the length of the beam. UDL-உடைய யூனிட் வந்து W per meter, அதாவது load per meter length. Then uniformly varying load. A load which is spread over a beam such that it varies uniformly. That is beam அல்லது மெம்பர் இருக்குது, அதில் லோட் வந்து யூனிஃபார்மாக வேரி ஆகுது. தட் இஸ் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாமல் ஒரு இடத்துல ஜாஸ்தியாகவும் ஒரு இடத்துல குறைவாகவும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இந்த வேரியேஷனில் ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்குது. therefore யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிம்பிள் சப்போர்ட். அதாவது ஒரு பீம் வந்து சிம்பிளாக அல்லது ஃப்ரீயாக வால்க்கு மேலேயோ அல்லது காலம் மேலேயோ ரெஸ்டாக இருந்தால் தட் இஸ் சிம்பிள் சப்போர்ட். இப்போ இந்த பீம் வந்து ரெண்டு வாலில் சப்போர்ட் ஆகிருக்குது, அதனுடைய சப்போர்ட் பகுதியில் வெர்டிக்கல் மூமெண்ட் வந்து அலோவ் பண்ணப்படலை, அது ஹரிசாண்டலாகவோ ரொட்டேட் ஆகவோ முடியும். தட் இஸ் ஃப்ரீயாக ரெஸ்ட் ஆகுது. த பீம் இஸ் மேட் டு ரெஸ்ட் ஃப்ரீலி ஆன் த சப்போர்ட். அட் திஸ் சப்போர்ட் டவுன்வர்ட் மூவ்மெண்ட் இஸ் ப்ரிவென்டட். இந்த சப்போர்ட்டில் டவுன்வர்டாக அந்த பீம் வந்து மூவ் ஆக முடியாது. ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் அண்ட் ரொட்டேஷன் இஸ் நாட் ப்ரிவென்டட். அதாவது கிடைமட்டமாக நகர முடியும் அண்ட் ரொட்டேட் ஆகவும் முடியும். therefore இந்த சப்போர்ட்டில் வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்குது. திஸ் சப்போர்ட் ஆஃபர்ஸ் ஒன்லி அ வெர்டிக்கல் ரியாக்ஷன். எந்த டைரக்ஷனில் அதை மூவ் பண்ண முடியாதோ அந்த டைரக்ஷனில் மட்டும்தான் ரியாக்ஷன் இருக்கும். இப்போ ரியாக்ஷன்னா என்னென்னா, மேலேருந்து லோடு அப்ளை பண்ணும்போது இந்த பீம் வந்து கீழே நகராமல் இந்த வால் வந்து அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த சக்தி தான் ரியாக்ஷன். ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் எப்படி அலோவ் பண்ணப்படுதுன்னா, டெம்பரேச்சர் வேரியேஷனால் இந்த பீம் வந்து எலாங்கேட் ஆகலாம் அல்லது கான்ட்ராக்ட் ஆகலாம். அப்படி ஆகும்போது அது ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் அந்த இடத்துல அலோவ் பண்ணப்படுது. சேம் வைஸ் லோடு அப்ளை பண்ணும்போது அந்த சப்போர்ட்டில் அந்த பீம் வந்து பெண்ட் ஆகும்போது அந்த இடத்துல ரொட்டேஷனும் அலோவ் பண்ணப்படுது. therefore சிம்பிள் சப்போர்ட்டுக்கு வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும்தான் உண்டு. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரோலர் சப்போர்ட். அதாவது பீமினுடைய ஒரு எண்டில் அந்த சப்போர்ட்டில் வந்து ரோலர் பியரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்டை அலோவ் பண்ணுறதுக்காக வேண்டி கொடுத்துருக்கக்கூடியதான் அந்த ரோலர் சப்போர்ட். இந்த பீமினுடைய நெக்ஸ்ட் எண்ட் வந்து சிம்பிள் சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஒரு பீமினுடைய ஒரு எண்டில் ரோலர் சப்போர்ட் கொடுத்துருந்தா நெக்ஸ்ட் எண்ட் வந்து கண்டிப்பாக சிம்பிள் சப்போர்ட்டாக தான் இருக்கும். ரோலர் சப்போர்ட்டும் சிம்பிள் சப்போர்ட் மாதிரியே தான் ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்டுக்கு அலோவ் பண்ணுது, ஆனால் வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்குது. நார்மலாக இந்த ரோலர் சப்போர்ட் வந்து ரொம்ப லாங் பீம்ஸ், அதாவது ரொம்ப நீளமான பீம்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க டு அவாய்ட் த டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ்ஸஸ். அப்படின்னா டெம்பரேச்சர் வேரியேஷனால் எலாங்கேஷன் கான்ட்ராக்ஷன் அங்கே உருவாகும். அதாவது பீம்ஸ் ரொம்ப நீளமாக இருக்கும்போது அந்த ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்டை ஈஸியாக அலோவ் பண்ணுறதுக்காக வேண்டி சிம்பிள் சப்போர்ட்லேயும் ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் அலோவ் பண்ணப்படும், ஆனால் ரோலர் சப்போர்ட் வச்சுருந்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் உருவாகாமல் ஈஸியாக அது ஹரிசாண்டலாக மூவ் ஆக முடியும். ரோலர்ஸ் ஆர் யூஸ் டு சப்போர்ட் த பீம். இட் இஸ் சிமிலர் டு த சிம்பிள் சப்போர்ட். இன் லாங் பீம்ஸ் அண்ட் ட்ரஸஸ் roller support is provided at one end
to avoid temperature stresses, that is expansion and contraction in the member. It offers only vertical reaction. Example, roller bearings for trusses, that is பெரிய பிரிட்ஜஸ்லாம் சப்போர்ட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம் பியரிங்ஸ் வச்சுருப்பாங்க, that is roller bearings. Third one is hinged support. Horizontal and vertical movement allow பண்ணப்படலை, ஆனால் ரொட்டேஷன் மட்டும் அலோவ் பண்ணப்படுது, that is hinged support. எந்த மூமெண்ட் அலோவ் பண்ணப்படலையோ அந்த இடத்துல ரியாக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஹரிசாண்டல் மூமெண்ட் இங்கே அலோவ் பண்ண முடியாது, therefore அங்கே ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்குது. வெர்டிக்கல் மூமெண்ட்டும் அலோவ் பண்ண முடியாது, therefore வெர்டிக்கல் ரியாக்ஷனும் அங்கே இருக்குது. ஆனால் ரொட்டேட் பண்ண முடியும். போத் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் மூமெண்ட்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆர் ப்ரிவென்டட் அட் திஸ் சப்போர்ட். அதாவது ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் மூமெண்ட் ப்ரிவென்ட் பண்ணிருக்கு, அதாவது தடை செய்யப்பட்டுள்ளது. ரொட்டேஷன் ஆஃப் த பீம் இஸ் நாட் ப்ரிவென்டட் பை திஸ் சப்போர்ட், அது வந்து ப்ரிவென்ட் பண்ணப்படலை. எக்ஸாம்பிள் வந்து சிங்கிள் ரிவர்ட்டட் லேப் ஜாயிண்ட். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா மினி டிராப்டரில் இருக்கக்கூடிய நாபில் உங்களுடைய ஸ்கேல் மூவ் ஆகுறதும் ஹிஞ்ச்ட் சப்போர்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். A hinged support will offer a vertical and horizontal reaction. ரெண்டு ரியாக்ஷனும் அந்த இடத்துல இருக்கும். Next one is fixed support. Fixed support means horizontal movement and vertical movement ரெண்டு மூமெண்ட்டும் அலோவ் பண்ணப்படலை, that is prevent பண்ணியிருக்கு. Therefore horizontal reaction and vertical reaction உண்டு, and also ரொட்டேஷனும் அங்கே prevent பண்ணியிருக்கிறதுனால, தடை செய்யப்பட்டிருக்கிறதுனால அந்த இடத்துல மூமெண்ட் ரியாக்ஷனும் உருவாகுது. Therefore fixed supporட்டாக இருந்தால் 3 reactions இருக்குது. In this type, the beam is rigidly fixed so as to prevent vertical movement, horizontal movement and rotation. Thus, it offers a vertical reaction, horizontal reaction and moment reaction. இதுடைய சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் வந்து RC column supporting RC beams. That is, உங்கள் காலேஜ் பில்டிங்ஸில் நார்மலாக அந்த பீம்ஸ் வந்து காலமில் சப்போர்ட் ஆகிருக்கும். அந்த பீமினுடைய டாப் போர்ஷன்லேயும் காலம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், பாட்டம் போர்ஷன்லேயும் அந்த காலம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். Therefore, அந்த சப்போர்ட் வந்து ஃபிக்ஸட் சப்போர்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். முதல்ல ரியாக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பீமுக்கு லோடு அப்ளை பண்ணும்போது, வெளி விசை அப்ளை பண்ணும்போது அந்த பீம் வந்து அதனுடைய பொசிஷனில் இருந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அது தன்னுள்ளே, அதாவது பீமுக்கு இன்சைடில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெசிஸ்டன்ஸ் உருவாகும், அதுதான் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், 2 ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் செகண்ட் ஸ்டூடெண்ட்டை புஷ் பண்ணும்போது செகண்ட் ஸ்டூடெண்ட் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை எதிர்த்து நிற்பான். அப்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உள்ளாலே உருவாகக்கூடிய ஒரு பலம் தான் ரியாக்ஷன், அதுதான் பீமில் ரியாக்ஷன் சொல்கிறோம். தட் இஸ் வென் அ மெம்பர் பீயிங் ஸ்ட்ரெஸ்ட் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், அதாவது வெளி விசையினால் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது த மெம்பர் ஆட்டோமேட்டிக்கலி ஆஃபர்ஸ் அ ரெசிஸ்டன்ஸ் டு த அப்ளைட் ஃபோர்ஸ். மெம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதுக்கு உள்ளால ரெசிஸ்டிங் ஃபோர்ஸை உருவாக்குது. அண்ட் கீப் இட் செல்ஃப் இன் த ஸ்டேட் ஆஃப் யூக்லிபிரியம் ஆர் ரெஸ்ட், அதாவது அதனுடைய பொசிஷன்லேருந்து மாறாமல் இருக்கிறதுக்காக வேண்டி உருவாக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ரியாக்ஷன். திஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் அஸ் ரியாக்ஷன். இட் வில் பி ஈக்குவல் டு த ஆக்ஷன், தட் இஸ் ஃபோர்ஸ் அப்ளைட் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் டு இட் இன் டைரக்ஷன். இந்த ரியாக்ஷன் வந்து அப்ளைட் ஃபோர்ஸுக்கு மேக்னிடியூடில் சேமாக இருக்கும், அதாவது அதனுடைய நியூமரிக்கல் நம்பர் வேல்யூ சேமாக இருக்கும், ஆனால் அதனுடைய டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ வெர்டிக்கல் ரியாக்ஷன், அதாவது வெர்டிக்கல் லோடு அப்ளை ஆச்சுன்னா, இப்போ ஒரு பீம் வரைஞ்சிருக்கிறோம், இந்த பீமில் வெர்டிக்கல் லோடு, அதாவது அப்வர்ட் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது, தென் அதனுடைய ரியாக்ஷன் வந்து டவுன்வேர்டாக இருக்கும், சேம் வெர்டிக்கல் டைரக்ஷனில் தான் இருக்கும். இந்த பீமில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்வேர்ட் லோடு, அதாவது ஆரோ மார்க்கு டவுன்வேர்டாக இருக்கிறதுனால டவுன்வேர்ட் வெர்டிக்கல் லோடு அப்ளை ஆச்சுன்னா அதனுடைய ரியாக்ஷன் அப்வர்ட் வெர்டிக்கலாக இருக்கும். When a member is subjected to a vertical load, the reaction developed is also vertical. That is, external load capital P னு denote பண்ணியிருக்கோம், அது downward-ஆ இருந்தால் reaction upward-ஆ இருக்கும், load upward-ஆ இருந்தால் reaction downward-ஆ இருக்கும். இப்போ sigma V is equal to 0. That is, sum of all the vertical forces is equal to 0. Sum means கூட்டுத்தொகை. எல்லா vertical, அதாவது upward and downward force-இனுடைய கூட்டுத்தொகை வந்து 0-ஆ இருக்கும். Second one is horizontal reaction. Same wise, அந்த பீமுக்கு horizontal load apply ஆச்சுன்னா reaction opposite directionல horizontal-ஆ இருக்கும், அதாவது towards left இருந்தா reaction towards right இருக்கும், load towards right இருந்துனா reaction towards left-ஆ இருக்கும். When a member is subjected to horizontal load, the reaction developed will be horizontal. அதே தான் இங்கேயும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். Sigma H equal to 0. That is, sum of all horizontal forces is equal to 0. சம்டைம்ஸ் பீமுக்கு வந்து இன்க்ளைன்ட் லோடு அப்ளை ஆச்சுன்னா இந்த கேஸில் ஹரிசாண்டல் ரியாக்ஷனும் உண்டு, வெர்டிக்கல் ரியாக்ஷனும் உண்டு. அதாவது எக்ஸ்டர்னல் லோடு வந்து
வெர்டிக்கல் காம்போனன்ட் அண்ட் ஹரிசாண்டல் காம்போனன்ட் அந்த மாதிரி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். அப்போ ஹரிசாண்டல் லோடு டுவர்ட்ஸ் லெஃப்டாக இருக்கிறதுனால ரியாக்ஷன் ஹெச் வந்து ஹரிசாண்டல் டுவர்ட்ஸ் ரைட்டில் இருக்குது. இந்த லோடினுடைய வெர்டிக்கல் காம்போனன்ட் டவுன்வர்டாக இருக்கிறதுனால ரியாக்ஷன் வந்து அப்வர்டாக இருக்குது. இப்போ இந்த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்போனன்ட்ஸுடைய வேல்யூ நம்ம எழுதியிருக்கிறோம். அடுத்தடுத்த யூனிட்ஸில் இது படிப்போம். அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆயிரும். தட் இஸ் இன்க்ளைன்டு லோடினுடைய வேல்யூ வந்து கேபிட்டல் பின்னு எடுத்துக்கிறோம். அதனுடைய ஆங்கிள் வந்து வித் ஹரிசாண்டல் தீட்டான்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ ஹரிசாண்டல் காம்போனன்ட் வந்து பி காஸ் தீட்டா, வெர்டிக்கல் காம்போனன்ட்டுடைய வேல்யூ வந்து பி சைன் தீட்டா. இங்கேயும் சிக்மா வி ஈக்குவல் டு 0, சிக்மா ஹெச் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மொமெண்ட் ரியாக்ஷன். அதாவது ஃபிக்ஸட் சப்போர்ட்டாக இருந்தால் மொமெண்ட் ரியாக்ஷன் உண்டுன்னு ஆல்ரெடி படித்தோம். இப்போ இந்த பீமுக்கு கேபிட்டல் பி டவுன்வர்ட் லோட் அப்ளை ஆகுது. இப்போ இந்த சப்போர்ட்டை பொறுத்து தட் இஸ் மொமெண்ட் அபவுட் இந்த சப்போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய டைரக்ஷன் டுவர்ட்ஸ் இந்த சப்போர்ட் போகும்போது அது கிளாக் வைஸாக இருக்குது. தேர்ஃபோர் அந்த சப்போர்ட்டில் உருவாகக்கூடிய மொமெண்ட் ரியாக்ஷன் வந்து ஆன்டி கிளாக் வைஸாக இருக்குது. சேம் வைஸ் இந்த லோடு வந்து அப்போர்டாக இருக்கும்போது இந்த வெர்டிக்கல் லோடினுடைய மொமெண்ட் அபவுட் த சப்போர்ட் பார்க்கும்போது அதனுடைய டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸாக இருக்குது. தேர்ஃபோர் அதனுடைய மொமெண்ட் ரியாக்ஷன் வந்து கிளாக் வைஸில் வரும். அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இஃப் a load causes a clockwise moment about a section in a member, the reaction moment will be anti-clockwise and vice versa. அதாவது லோடு கிளாக் வைஸில் இருந்தால் ரியாக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கும். லோடு ஆன்டி கிளாக் வைஸாக இருந்தால் ரியாக்ஷன் கிளாக் வைஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ். சப்போர்ட் டே டைப்ஸை பொறுத்து பீம்ஸை நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கான்டிலிவர் பீம். கான்டிலிவர் பீம் மீன்ஸ் பீமினுடைய ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸட் சப்போர்ட்டாக இருக்குது, அதர் எண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். நம்ம ப்ராப்ளம் செய்யும்போது பீமுக்கு சிங்கிள் லைன் மட்டும் வரைஞ்சா போதும். சப்போர்ட்டில் வந்து ஃபிக்ஸடுக்கு இந்த மாதிரி டினோட் பண்ணிக்கலாம். ஒன் எண்ட் ஆஃப் த பீம் இஸ் ஃபிக்ஸட் அண்ட் அதர் எண்ட் இஸ் ஃப்ரீ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இப்போ ஒரு பீமினுடைய ரெண்டு சப்போர்ட்டும் வால்ஸ்க்கு மேலேயோ அல்லது காலம்ஸ் மேலேயோ ஃப்ரீயாக சப்போர்ட் ஆயிருந்தா தட் இஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். போத் ends of the beam are freely supported on walls or columns. ப்ராப்ளம் செய்யும்போது சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை இப்படி தான் டினோட் பண்ணணும். பீமை ஹரிசாண்டல் சிங்கிள் லைனாக வரைஞ்சா போதும். அதனுடைய சிம்பிள் சப்போர்ட் வந்து ஒரு லைன் போட்டு ஒரு அப்வர்ட் ஆரோ மட்டும் போட்டால் போதும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓவர் ஹேங்கிங் பீம். அதாவது ஓவர் ஹேங்கிங் பீம் பீமினுடைய எண்ட் வந்து சப்போர்ட்டை விட்டு வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தா தட் இஸ் ஓவர் ஹேங்கிங் பீம். இந்த பீமில் ஒரு எண்டு மட்டும் வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. அடுத்த ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா பீமினுடைய ரெண்டு எண்டும் ஓவர் ஹேங் ஆகிருக்கு. எப்படினாலும் இருக்கலாம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு வரைஞ்சிருக்கல ரெண்டு சப்போர்ட் மட்டும்தான் வரைஞ்சிருக்கிறோம். மோர் தேன் 2 சப்போர்ட்ஸும் இந்த இடத்துல இருக்கலாம். அதாவது வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகியிருந்தாலே தட் இஸ் ஓவர் ஹேங்கிங் பீம். இஃப் த எண்ட் போர்ஷன் ஆஃப் த பீம் இஸ் ப்ரொஜெக்டட் பியாண்ட் த சப்போர்ட் தென் இட் இஸ் ஓவர் ஹேங்கிங் பீம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிக்ஸட் பீம். பீமினுடைய ரெண்டு எண்ட்ஸும் ஃபிக்ஸட் சப்போர்ட்டாக இருந்தால் தட் இஸ் ஃபிக்ஸட் பீம். இந்த பீமை சிங்கிள் லைன் போட்டிருக்கோம், ரெண்டு எண்ட்லையும் ஃபிக்ஸட் சப்போர்ட் வரைஞ்சிருக்கு. இஃப் போத் ends of the beam are fixed rigidly then it is called as fixed beam. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்டினியூஸ் பீம். அதாவது ஒரு பீம் வந்து ரெண்டு சப்போர்ட்டுக்கு மேலான தட் இஸ் மோர் தேன் 2 சப்போர்ட்ஸ்னால அது தாங்கப்பட்டிருந்தா தட் இஸ் கண்டினியூஸ் பீம். இந்த இடத்துல 4 சப்போர்ட்ஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்கெட்சில் 3 சப்போர்ட்ஸ் போட்டிருக்கோம், ஆனால் ஓவர் ஹேங்கிங் பண்ணியிருக்கோம். இதுவும் கண்டினியூஸ் பீம் தான். இஃப் அ பீம் இஸ் சப்போர்ட்டட் ஆன் மோர் தேன் 2 சப்போர்ட்ஸ் தென் இட் இஸ் கண்டினியூஸ் பீம். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ், டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். தட் இஸ் சிக்மா ஹெச் ஈக்குவல் டு 0, சிக்மா வி ஈக்குவல் டு 0 அண்ட் சிக்மா எம் ஈக்குவல் டு 0. இந்த 3 ஈக்குவேஷன் தான் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். That is sum of rightwards horizontal forces equal to sum of leftward horizontal forces. ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். நம்ம அதை ஆட் பண்ணும்போது 0 கிடைக்கும். சேம் வைஸ் sum of upward forces is equal to sum of downward forces. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அதாவது sum of all vertical forces is equal to 0. சேம் வைஸ் sum of clockwise moments is equal to sum of anti-clockwise moments. இப்போ what are the static equilibrium equationsனா இந்த 3 ஈக்குவேஷன் தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் determinate beam. தட் இஸ் ஒரு பீமை அனலைஸ் பண்ணுறோம். அதாவது அதனுடைய ரியாக்ஷன்ஸ் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் மொமெண்ட்ஸ் என்ன இருக்குதோ அந்த எல்லா ரியாக்ஷன்ஸையும் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த 3 ஈக்குவேஷன்ஸை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க, வேல்யூஸ் கிடைச்சிட்டு அப்படின்னா அது டிட்டர்மினேட் பீம். இஃப் த ரியாக்ஷன் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ லோடட் பீம் கேன் பி டிட்டர்மின்ட் பை யூஸிங் 3 ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் தட் இஸ் சிக்மா ஹெச் ஈக்குவல் டு 0, சிக்மா வி ஈக்குவல் டு 0 அண்ட் சிக்மா எம் ஈக்குவல் டு 0. இந்த 3 ஈக்குவேஷனாலே நீங்கள் டிட்டர்மின் பண்ணிட்டீங்கன்னா தென் த பீம் இஸ் கால்ட் அஸ் டிட்டர்மினேட் பீம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து கான்டிலிவர் பீம், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அண்ட் ஓவர் ஹேங்கிங் பீம்.
இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பீம்ஸையும் நீங்கள் இந்த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸை வச்சு அனலைஸ் பண்ணிடலாம், அதாவது ரியாக்ஷன்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். Therefore இது determinate beam. Next one is indeterminate beam. If the reaction components of a loaded beam cannot be determined by using 3 static equilibrium equations, then the beam is called as indeterminate beams. இந்த 3 equations, that is sigma h equal to 0, sigma v equal to 0 and sigma m equal to 0, இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு அனலைஸ் பண்ண முடியாதது, அதாவது ரியாக்ஷன்ஸ் கால்குலேட் பண்ண முடியாதது, அந்த பீம்ஸ் வந்து இன்டிட்டர்மினேட் பீம்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ஃபிக்ஸட் பீம் அண்ட் கண்டினியூஸ் பீம்ஸ். இதோட இன்னைக்குள்ள கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். இப்போ சாப்டர் 2.1 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ சாப்டர் 2.1ல் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சாப்டர் 2.2ல் தான் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதாவது இந்த பீம்ஸை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம், அதனுடைய இருக்கக்கூடிய ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட்ஸ்லாம் கால்குலேட் பண்ண போகிறோம். ஒன்லி ஃபார் டிட்டர்மினேட் பீம்ஸ், அதாவது கேன்டிலிவர் பீம், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அண்ட் ஓவர் ஹேங்கிங் பீம். இந்த 3 பீம் தான் உங்களுக்கு சிலபஸில் இருக்குது. அதுக்கான ப்ராப்ளம்ஸை நெக்ஸ்ட் சாப்டரில் பார்த்துக்கலாம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்டை கொஞ்சம் புரிஞ்சு வச்சுருந்தா தான் அடுத்த கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.